ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. பாருங்க, வீக்கெண்ட் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆயிடுச்சு. நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். கிளம்புனதெல்லாம் எடுக்க முடியலங்க. கொஞ்சம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கிளம்ப ஆரம்பித்தோம். ஊருக்கு வரத்துக்கே நைட் ஆயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் கிளம்புனதெல்லாம் எடுக்க முடியல. ஆனால் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எங்களோட ஒர்க் என்னங்கிறத எடுத்திருக்கேன் பாருங்கள். ஊருக்கு வந்தாவே எங்கள் பசங்க இந்த நாய்க்குடியே தாங்க விளாண்டுட்ருப்பாங்க எப்போ பார்த்தாலும். இங்கே பாருங்கள், கூடவே போதுங்களா? இங்கே பாருங்கள், பாப்பா தூக்கி வச்சிட்ருக்கா. அந்த பசங்கன்னு இல்லை, இந்த பிள்ளையும் இப்படி தாங்க. அந்த நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டு விளாண்டுட்டே கிடப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை சமைச்சிட்ருக்காங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி இருக்கும். பாருங்கள், சாப்பாடு வெந்துட்டுருக்குங்களா? தெரியுதுங்களா? பசங்களாம் நாய்க்குட்டி கூட விளாண்டுட்ருக்காங்க. எங்கள் அத்தை வந்து சமைச்சிட்ருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னு தானே கேட்குறீங்க. நான் ஒன்றும் பண்ணலைங்க, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சரி, எங்கள் அத்தை சமைச்சிட்ருந்தாங்க. சரி, அவங்க சமைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கொஞ்சம் வீடியோ எடுத்து வைப்போம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்த நாள் ரொட்டீனாக என்ன வேலை செய்கிறோங்கிறத காமிக்கிறோங்க. இப்போ நைட்டு வந்து இதுதான், ஊர்லேருந்து வந்தோடனே இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். உட்காந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் அத்தை சமைச்சிட்ருக்காங்க. எங்கள் பசங்க விளையாடிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், அடுத்த நாள் காலையில் பாப்பா நைட்டு வந்து மருதாணி வச்சு விட்டுச்சுங்க கையில். சூப்பராக செவந்துருச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், கை நல்லா சூப்பராக செவந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், இது என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியுதான்னு பாருங்கள். இது தாங்க பிரண்டை செடி. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கத்துலேயே எல்லா வசதியும் இருக்குங்கிறத சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பிரண்டை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா தலைன்னு கொஞ்சம் மழை பெஞ்சிச்சிங்களா, நல்லா கொழுந்தாக இருக்குது பாருங்கள். நல்லா தலைன்னு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே மேலே இருக்க கொழுந்தா கிள்ளி நாரெல்லாம் எடுத்துட்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நாங்கள் அடிக்கடி இதை தாங்க செய்வோம். ஊருக்கு வந்தாலே பிரண்டை துவையல் செய்வோம், இல்லைனா ஊருக்கு எடுத்துகிட்டு வருவோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை அரிசியும் போட்டாங்க, சாப்பாடும் வெந்துருச்சு. சரி, சாப்பாடு வெந்துருச்சுங்களா? இப்போ வந்து சாப்பாட்டை வடித்து விட்டுட்டு நான் எந்திரிக்க காட்டியுமே எங்கள் அத்தை எந்திரிச்சு சமைச்சிட்டாங்கங்க. இங்கே பாருங்கள், சாப்பாடு மட்டும்தான் நான் வடித்து விட்றேன். எங்கள் அத்தை எந்திரிச்சு அடுப்பத்தை வச்சு சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாட்டை வடித்து விட்டுட்டு அடுத்து பாருங்கள், எங்கள் அத்தை சாம்பாருமே வச்சுட்டாங்க அவங்களே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கள் அத்தை சாப்பாடு வச்சுட்டு சாம்பாருமே வச்சுட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வயலில் வேலை இருக்குங்க. எங்கள் அத்தை செஞ்சுட்டாங்க, ஆனால் இன்னும் வயலுக்கு போகலங்க. பாருங்கள், சாம்பார் வச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க. காலையில் சிம்பிளாக சாப்பாடு, அந்த சாம்பார், அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டுக்காரனை எந்திரிக்கவே இல்லை பாருங்கள். இவங்க எந்திரிச்சாங்கன்னா தான் வயலுக்கு போகணுங்க. வேலை இருக்குது வயலில். வந்து தம்பிங்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க, வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. நான் நைட்டு மருதாணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, எங்கள் சின்ன பையன் பார்த்துட்டு அம்மா எனக்கும் வச்சு விடுங்கன்னு சொன்னான். காலைல எந்திரிச்சதுலேருந்து எப்போ வைக்கிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் சரி, அவனுக்கு மருதாணி வச்சு விட்டு வயலுக்கு போகணுங்க. வயலில் வேலை இருக்குது, எருவு இறைக்கணும். முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். பாப்பா கையும் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். காட்டுக்கு வந்துட்டோம் காலையிலேயே, ஆனால் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியலங்க. வேலை, எங்கள் வீட்டுக்கார் வந்து எருவு கட்டி விட்டாங்க. நானும் பாப்பாவும் தூக்கி கொண்டு போய் கொட்டிகிட்டு இருந்தோம். எங்கள் பெரிய பையன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் வீடியோ எடுக்கிறதுக்கு. அவரை எடுக்க சொன்னேன். அவனுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட அள்ளி கொட்டிகிட்டு இருந்தாங்கங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவனால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு அள்ளி கொட்டிகிட்டு இருந்தாங்க எருவு. அதனால் வந்து அள்ளும்போது வீடியோ எடுக்க முடில.
சரி காலையில் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால வந்து காலையிலேயே வந்து அள்ளி கொட்டிகிட்டு இருந்தோங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அள்ளி கொட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த ஆட்டுக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா எங்களோடது தான். இங்கே பாருங்கள், வீட்டுக்கு வந்தோடனே என்ன வேலை செய்கிறோன்னு பாருங்கள். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு 3 நாட்டுக்கோழி அடித்தோங்க. 3 நாட்டுக்கோழி அடித்து ரசம் வச்சு குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு 3 நாட்டுக்கோழி அடித்தோங்க. அடித்து ரசம் எடுத்தாச்சுங்க. ரசம் எடுத்து குடிச்சிட்டோம் எல்லாருமே. இங்கே பாருங்கள், அடுத்து வந்து குழம்புக்கு ஆட்டி ஊற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி இருந்துச்சுங்க. இஞ்சி இல்லை, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அது கூட பார்த்திங்கன்னா மல்லி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்ருக்கோங்க. நல்லா வணக்கி ஆட்டி ஊற்றுனா குழம்பு ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான், நாட்டுக்கோழி ரசம் எடுத்தாச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. சரி, இந்த பக்கம் ஆட்டி ஊற்றலாங்கிறதுக்காக இதெல்லாம் வணக்கி விட்ருக்கேன். அவ்வளோதாங்க, தக்காளியை மட்டும் கொட்டி நல்லா வணக்கி, நல்லா தக்காளி வெந்து வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, வணக்கி ஆட்டி ஊற்றி குழம்பை இறக்கியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் குழம்பு பார்த்திங்கன்னா மோட்டருக்கு வந்துட்டோங்க. பாருங்க, இதுதான் எங்கள் கேணி. தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பாப்பா வந்து மோட்ரு போட்டு விட்டுது. சரி, குளிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். கேணிக்குள்ளாரையா தாளாரமாக புதிய யார் வேணாண்ணா, நீ வரவே வேணாங்கிறேன். அப்படி நான் சொல்லையே, அது விருப்பம்தான்.